அம்மாளை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம். அம்மாளை வாடி வாடிய கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம். கொடுக்க முடியாது. முடியாது என்பது என்ற சரித்திரத்தில் கிடையாது. அந்த ஊர்வசியின் அழகை இந்த மண்ணில் மறந்து விட வேணாம். ஊர்வசி மீது உனக்கு ஆசை. நாட்களாக ஆசை இருக்கு. அவளை உனக்கு லவ் பண்ண வைக்கணும். சரிடா சரிடா. ஐயா அந்த ஊர்வசி உனக்கு மனது வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சிம்பிளான வேலை தான். சிம்பிளான வேலையா? ரெண்டே இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கினா போதும். ரெண்டு வார்த்தை அதை பேசிவிட்டால் அந்த ஊர்வசி என் மீது எப்படி ஏமாயி விடுவாள். கொஞ்சம் நாய் நக்குதுறாங்க. அது என்ன வார்த்தை? எப்படி இருக்கும்? ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா அவ வந்து கம்முன்னு போட்டுப்பான். இங்கிலீஷ் வார்த்தை சொல்றா 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 சொல்றா. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை அது? எஸ் எஸ் நோ. ரெண்டே வார்த்தையா? எஸ் எதை கேட்டாலும் எஸ் எஸ் இல்லன்னா நோ நோ எஸ் நோ எஸ் நோ. என் பேரை காப்பாத்தணும். இந்த ரெண்டு வார்த்தை பேசினா போதும். அப்படி அந்த பெண்ணை மீது மயங்கி விடுவாரா? சிரிப்பு வெட்டக்கூடாது. சிரிக்காத. சரி சரி. எஸ் நோ தானே? எஸ் நோ எஸ். பைத்துல போறா. எஸ் எஸ் நோ நோ. எஸ் நோ தானே? எஸ் நோ yes no yes no. பைத்தியக்காரனா நம்ம. yes இல்லனா no. yes இல்லனா no. கேட பையா yes இல்லனா no தானே? ஊர்வசி உன் அண்ணன் கிட்ட இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றா நான் சொன்ன மாதிரி அவனை கேட்பினா அவன் வழி விட்டுடுவான். என்னடா வார்த்தை? எஸ் இல்லனா நோ. எஸ் இல்லனா நோ. எஸ் நோ ஏதாவது ஒரு வார்த்தை. மன்னனை பார்த்து நீங்க ஆம்படியா அப்படின்னு ஒரு வார்த்தை. அண்ணா என்ன நீங்க ஆம்பளையா? என்ன சொல்ற? நோ அப்படியா? நோ நோ நீங்க பொட்டியா? நீங்க பொட்டையா? அடுத்த வார்த்தை அம்மா உன்னை ஒருத்தவங்களுக்கு தான் பெத்தாளா? ஏங்க உங்க அம்மா உன்னை ஒருத்தருக்கு தான் பெத்தாளா? நோ நோ நோ. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னா நீங்க கிராஸா? ஏங்க அப்படியே நீங்க கிராஸா? எட்டாவது படிக்கிற எஸ் என்னப்பா? ஆமா நோனா தொடர்ந்து நோனா இல்லன்னு அர்த்தம். எஸ்ன்னா அவன் என்ன கேக்குறா? நீ ஆம்பளையான்னு கேக்குறா. உன்னை நீ என்ன கேட்ட? நீ என்ன சொன்ன? நோனா என்னப்பா? அவன் பொட்டியான்னு கேக்குறான். நீ என்ன சொன்ன? எஸ்
அப்படின்னா தமிழ்ல விளக்குடா. எஸ் என்னப்பா ஐயோ தெரிஞ்சு கேக்குறானா அவன் உனக்கு சண்டை போடுறான் இதுல ரெண்டு ஒரு வார்த்தை கத்தல தமிழ் விளக்கமா தெரியல எனக்கு தெரிஞ்சா சொல்லிக்க மாட்டேன் நான். நம்மளுக்கு இங்கிலீஷா முக்கியம் அடுத்தது தெலுங்கு கத்தார தெலுங்கு எடுப்பான தெலுங்கு தெலுங்கு பேசுறா அவன் அழகலை மழைக்கிடுவான். நம்ம பேசுறோமே தமிழ் வார்த்தை அத கடைசி எழுத்து லூ போட்டோம்னா அது தெலுங்கா மாறிடும். கடைசி வார்த்தை மட்டும் லூ போட்டுக்கணும். ஆமா எரிதே இது பேர் என்ன? டீப் லைட் இத நீ தெலுங்குல பேசுறனா கடைசி வார்த்தை லூ போட்டுக்கணும். போட்டுனா வரும் டீப் லூ டீப் லைட் லூ வாசிக்கிறாங்க. இது பேர் என்ன? மிருதகம். தமிழ்ல அது பேர் என்ன? நீ தெலுங்குல கத்துக்கணும்னா கடைசி எழுத்து லூ போட்டுக்கணும். என்ன வரும்? மிருதங்கலூ. வாசிக்கிறாங்க. இது பேர் என்ன? பெட்டி பெட்டி பெட்டி. தெலுங்குல லூ போட்டா பெட்டி லூ. எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தமிழ்ல இது பேர் வந்து பூ. தெலுங்குல லூ போட்டா தமிழ்ல இது பேரு வந்து புஷ்பம். புஷ்பம் 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 என்னடா லூ போட்டா புஷ்பம் லூ. அவ்வளவுதான் மச்சான். அண்ணா அண்ணன் அவரு மாமான்னு கூப்பிட்டா மாசம் கணக்குல ஆகும். அண்ணான்னு கூப்பிட்டா தான் அன்னைக்கு ஒரு மாசம் கட்டி அழைத்து ஒரே ஒரு கேட்காத உதவி கொடுக்க முடியாது 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 என்பது வார்த்தைகளுக்கு பிடிக்காது. கொடுக்க முடியாது 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 கொடுக்க வாழவழி தேடுகிறேன் போ 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 நான் வாழவழி தேடுகிறேன் போ போ வாழவழி தேடுகிறேன்
ஏய், எனக்கு கிடைக்காத பொருள் இந்த உலகத்தில் யாருக்கு அம்மாவை பாடு போல மாட்டிக்கணும். பண்ண சார் அவ செய்யாத முன்னாடி தான் சார் ஓடியாச்சான். எங்களை இட்டு போய் கூட செக் பண்ணிட்டான் சார். சார் பூஜை போற நல்ல செலவு வரும் சொன்னாங்க. மலர்ச்செடிகளுக்கு நீர் சொன்னேன் ஊர்வசிக்கு. மலர்கள் காணாமல் போக வேண்டும் என்று கண்காணிக்க சொன்னாய். உண்மைதான். தொடர்ந்து சென்று பார்த்தேன். அங்கு சென்று பார்த்தால் நமக்கு சொந்தமான பாரிஜாத மலர் காணவில்லை. இந்த மலர்களை பறித்து ஆரவாரமாக தொடுத்து அருகில் பாடுது நம்மளுக்கு மாலையாக செலுத்தி விட்டார். ஆனால் அவளோ அலங்கோலமாக அவளை கற்பழிக்க துணிந்தாயாமே. இல்ல சார் நம்மனு பறிதான் சொன்னான். அவன் படுகாது ஏந்து ஓடியான். பொண்ணு மொத்த மாதிரி வராது. அப்படி போன் பண்ண உடனே உடனே பத்துக்கிறா அந்த மாதிரி என்ன தேவையா பையன் உடனே தானே சொல்றாங்க. அப்படி ஊர்வசியை தந்தையாக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்டவளை தாரமாக நினைத்தாயே மகன் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். ஆடவப்பா அதர்மத்திலே ஈடுபட்டு விட்டாய். அதனால் இது மேற்கொண்டு இந்த தேவ சபையிலே உனக்கு இடமே கிடையாது. எனக்கு விடவில்லையா? எனக்கே இடம் இல்லையா? அப்படி தெரியுமா, உலகத்திலே ஒரு மாநிலமாக பிறந்து பல இன்ப துன்பங்கள் அனுபவித்து நீங்கள் பெற்ற மகனாக இருந்தா இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருந்தாலும் அதே தண்டனை கொடுப்பேன். இதற்கெல்லாம் காரணம் ஜாஸ்தி இந்த ஊர்வசிதான். ஊர்வசியா என்றும் இல்லாமல் அவர் கழுத்திலே கொடுக்கிறதே இந்த மரகத மாலை எப்படி வந்தது? ஊர்வசி, இந்த மரகத மாலை உடைய கைத்திலே எப்படி வந்தது தெரியாதா? தெரியாது போல் நடிக்கின்றாயா? தேவனுக்கு சொந்தமான பாரிசாத மலரை பறித்திருக்கின்றாய். பாரிசாத மலரை பறித்து ஆழமாக தொடுத்து தேவனுக்கு சொந்தமான மலரையும் பூலோகத்தில் சென்று அம்மனுக்கு பணிவிட வேலை செய்தார். அதனால் மனமகிழ்ந்து அம்மனோ இந்த மரகத மாலையை பரிசாக அளித்துள்ளது. செய்யலாமா? அருகதையே கிடையாது. பூலோகத்திலே ஒரு மாநில பெண்ணாக பிறந்து பல இன்ப துன்பங்கள் அனுபவித்து பிறகுமா
அவர்களை கண்காணிக்க சொன்னால் இறைவா அச்சச்சோ. உன் பாட்டு தானே இது? இருவரையும் கண்காணிக்க சொன்னால் காளி மயிலை வெட்ட போறியா? இருவரையும் கண்காணிக்க போவதற்காக ஐயா. உன்னை அனுப்பினேன். அவன் வெளிய இடத்துல போனான். நான் என்ன சொல்றேன்? அவருக்கு துணையாக இருந்ததால் இல்லைங்க. நீங்க பூலோகத்திலே ஒரு மாநிலமாக பிறந்து பிறந்து பல இன்பத்திலும் அனுபவித்து ஐயோ. பிறகுவாக அவளை கொடுத்தது. நான் பெற்ற மகனே லோகிதாசா. பூலோகத்தையும் மரகத மாலையோடு இந்த தேவசபைக்கு வந்தால் அவனுக்கோ கொடுத்து விட்டேன் தாபம். பூலோகத்தில் ஒரு மாநில பெண்ணாக பிறக்க போகின்றால் பிறந்து அந்த மாலை கழித்தே இருக்கும் வரையும் எந்த ஆபத்து கிடையாது. மாலை கழித்து விட்டு அகனிவிட்டால் அப்போதே மரண நிச்சயம். இதுவோ தேவனுடைய தாபம். இந்த தாயக வருவதாக செய்தி என் மகனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். அதற்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலாளியை காணவில்லையே. தாய் அருகு ஐயா ஐயா ஆனா தொடர்நடுக்க செய்தவா அழகான அமரபுரி நாட்டை ஆட்சி செய்யும் மன்னர் அவர்கள் அடியை மாதரிய வாழ்த்த வேண்டும். நீ இது போல நலமாக வாழ வேண்டும் என்று தினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டியதானே. வருவதற்கு என்ன காலம்? இவ்வளவு மோசமா ஆயிட்டியா? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாங்குறேன். எவ்வளவு துட்டுதான் தரீங்க இல்லைன்னு சொல்லல. கணக்கு நோட்டில் எழுதிருக்கலாம். அதாக பிடிக்க மாட்டேங்குது. கணக்குல ஏதாவது எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? அந்த கணக்கு கட்டு கொடுத்தான்னு தெரியல. சிரிச்சு கிடைக்குது மக்களுக்கு ஐயா. உன்னை நான் ஒரு காவலாளாக பார்க்கவில்லை. ஆமாங்க நான் பெற்றெடுத்த மகனாகத்தான் பார்க்கின்றேன். ஆமாங்க இல்லைங்க பாசம் இல்லைங்க. ஆட்டக்காரங்க எல்லாமே ஒரு வேஷம் தான். சந்தர்ப்பங்களோடு மட்டும் வேஷம் போட்டாதான் மக்களை நான் மகிழ வைக்க முடியும். ஏமாறுற ஜனம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற நம்மள போல ஆளு ஏமாத்தி ஏமாத்துவான் உழைக்கிறோம். ஆமாங்க சிரிச்சு கடப்பட மடிப்பாட்டு வாயா ஐயா இருந்தாலும் அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்தவனுடைய மகன் செத்துட்டானா? நாற்பதாயிரத்தை வாங்கி நீங்களே பங்குச்சு இருந்தாலும் அயல்நாடு சென்றவுடைய மகன் இன்று வருவதாக செய்தி.
செத்துருவாப்பா. ஏய், உன்னை சாகடிக்காம நான் சாக மாட்டேன். என்னடா மில்லி ஒப்பா அடிக்கிறாரு. ஒரே மகன் ஒப்பற்ற மகனான செல்லமா நண்பர்களை சேர்த்து விடுவா. மகனே அப்பா, அயல்நாடு சென்று நீ வருவதற்கு காரணம் என்ன? அடாடாடாடா. உண்டு அயல்நாடு சென்று பட்டங்கள் படுத்து கொண்டிருந்த சபா, உண்மை சைலா, சைலா. எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அதற்காக எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது செய்கிறது. இந்த அமரபுரி நாட்டை அடடா. ஆட்சி புரிய எனக்கு போதுமான வயதே கிடையாது. ஆகையால் எனக்கு பிறகு இந்த அமரபுரி நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பா, நானும் சின்னஞ்சிறியவன் ஏதும் அறியாதவனப்பா. நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள டேய், 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 பார்த்தியாடா? ஒரு சிலர் பதவிக்கு ஆசைப்படுகின்றார்கள். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பணிவு வர வேண்டும் என்று கூறுவார்கள். அதை என் மகனால தானே கத்துக்கணும். ஏய், நானோ சின்ன சிறிய எதுக்கு டேய், பக்கத்து தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செயலை கற்றுணர்ந்து பிறகு வந்து நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். நாட்டை சுற்றி வளமா ஆனால் ஒன்று ஆனால் என்றால் 1000 மாற்றம் இருக்கின்றது. உண்மைதானப்பா. நம் நாட்டில் இருப்பதோ 4 திசை. 4 திசை. 3 திசை எங்கு வேண்டாலும் செல்லலாம். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் வடதிசை மட்டும் செல்லவே என்ன காரணம் அப்பா? அது ஆபத்தான திசை. அப்படியா? அங்கு சென்றவர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஐயா, வடதிசை போகக்கூடாது. போகவே கூடாது. அவ்வளவுதானே. ஆமாம்பா. நீங்க கட்டளை இட்டிருக்கிறீங்க. நாங்க போக மாட்டோங்க. சென்று வெற்றி வா. ஆகட்டும்பா. அது மட்டும் கிடையாது. இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிச்சுட்டு கொண்டதும் அதோ, ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து உனக்கு திருமணம் எனக்கு திருமணமா? மிக்க மகிழ்ச்சி அப்பா. வெற்றியோடு வர ஆகட்டும், வேண்டும். சென்று வருகிறேன். என் மகனோ சின்ன சிறியவன். உண்மை. உலக அனுபவம் தெரியாதவன். உண்மைதான் ஐயா. உன்னை நம்பி தானே அனுப்புறேன். ஐயோ அப்பா, உங்களுமா? நான் உன் கூட வேண்டாமா? எனக்கு எடுத்துடுவான்பா. அதை பார்க்கும் போதே பயமா இருக்குது. எடுத்துடுவான்பா அவன். ஏன் மில்லி, ஏய் மிர்லி, சின்ன வயசுல நீ நானும் அப்பா அம்மா விளையாட்டலாம் விளையாடணும். யாரப்பா, யாரப்பா? யாரு? ஏய், ஏய், என் பையனை கெடுக்க சொல்ல மாட்டியா சகல? சகலாம் எப்படி சகலனா? எப்படி சகலம் எப்படி? ஒரு வேலைக்கார பையனை எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். ஏய், பெற்றெடுத்த மகனை விட உன் மீது பாசத்தை காட்டுகிறேன். அதற்காக நீ காட்டும் பரிவு இதுவா? ஏன் அதுக்கு சீசிங் அடறாங்க? சோகங்க, சோகங்க. அது மட்டும் கிடையாது. ஏய், பெரிய தைசோரா போட்டு வளர்த்தனடா. அதங்க 4 நாளா மயிரே பேஜாரு. அப்பா, நான் புறப்படுகின்றேன்ப்பா, சென்று வருகிறேன்ப்பா. சட்டி வெற்றியோடு வரணும். ஆகட்டும்பா. அதுக்கு நான் என் மகனை ஓயப்பா. மகனே, சட்டி வெற்றியோடு சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வா, ஓடி வா. புறப்படுங்கள். ரொம்ப மென்டல் மாதிரி பேசுறான்ல அப்பா. நீதானே மென்டல், மென்டல். வெளிநாட போய் வந்த அங்க வெங்காயம் என்ன விலை விற்கும்? எப்படி தந்தை உரைத்தபடி நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். உண்மை. நாட்டு மக்கள் நாம் எப்படி ஆட்சி அடாடாடாடா. செய்ய புறப்படலாமா? தாமதமாகிவிட்டது. வண்ண தமிழின் மனிதாமணியே. மன்னத்தமிழி வடிராமணியே பிரபாடி வந்தே மாதம் என்று சொல்லி நீ பாடு.
செல்ல போறதா? புத்தி பேதலித்து விட்டதா? என்ன காரணம்? இப்போது 4 திசைகள். ஆமா. 3 திசை எங்க ஒன்னால போலாம். ஆ. வட திசை போக கூடாது என்று தந்தை உறுத்திருக்கிறார். அப்பா சொல்றாருன்னா 1000 அர்த்தம் இருக்கும். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வயதாகி விட்டது. நானும் ஐயா நான் சென்றதுக்கு பட்ட படிப்பு வயதாகி விட்டது. வடதிசை போக போறேன். ஆமாண்டா. சிறு பிள்ளை பயம் அறியாமல் பேசுகிறேன். படித்திருக்கிறார். ஆமா. பண்புகளை பெற்றிருக்கிறார். பட்டம் பெற்றிருக்கிறது. அங்க என்ன அதிசயம் இருக்கிறது? புறப்படட்டுமா? உனக்காக இதே இடத்தில் காத்துக் கொண்டு தாத்தா பாய் பாய் உடனே டாடா தாத்தா டாடா